வெல்கம் டு optiontrickyachievers. எனக்கு டேட் பார்த்தீங்கன்னா 21/1/2022. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் மார்க்கெட் அனலைஸை போட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஇபி கீழே சஸ்டெயின் ஆகி என்ன மட்டும்தான் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா நம்மளுக்கு மார்க்கெட் ரேஞ்சாக தான் ஃபார்ம் ஆகுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி வந்துட்டு மார்க்கெட் வந்து ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு நிஃப்டிலே. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா R1 கீழே வந்து சஸ்டெயின் ஆகி நின்னா மட்டும்தான் டவுன் ட்ரெண்டு, அப்படி இல்லைனா மார்க்கெட் ரேஞ்சாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லியில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரியே இருந்தது. இதனால் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து வீக்லிலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஇபி கீழே சஸ்டெயின் ஆகிட்டோம். மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டு தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து மந்த்லியில் வந்து ரேஞ்ச் மார்க்கெட்டாக ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பை ட்ரெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்து டே ட்ரேடிங்கில். அதே மாதிரி நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி பை ட்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஆனால் வீக்லி பொறுத்த வரைக்கும் செல் ட்ரெண்ட்லாம். ஆனால் என்னென்னா ரேஞ்ச் மார்க்கெட்டாக ஃபார்ம் ஆனதுனால நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கான்செப்டை பார்ப்போம். இந்த கான்செப்ட் என்னென்னா இந்த எல்லோ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பிரேக் ஈவன் த பாயிண்ட். ஓகேங்களா, இந்த ரெட் கலர் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் R1, இது வந்து R2, இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் S1 S2. ஓகேங்களா, இந்த 5 லைனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் என்னென்னா ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா S2 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டானா மார்க்கெட் என்ன ஆகுனா நம்மளுக்கு ஒன் சைடு மார்க்கெட்டாக அப்படியே டவுன் சைடில் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, இந்த இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ரேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி R2க்கு மேலே சஸ்டெயின் ஆகி நின்று பிரேக் அவுட் ஆகின்னு மேலே போனோன்னா அது ஒன் சைடு மார்க்கெட்டாக போகும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் மந்த்லி பிஇபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி பிஇபி, அப்புறம் டே ட்ரேடிங் 3 பிஇபி எடுப்பேன். மந்த்லி வீக்லி எதுக்கானா ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, டே ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி போகிறதுக்கு. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லி பிஇபிலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து நான் யூடியூப் சேனலில் வந்து நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங் லெவல்ஸ் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன். சரிங்களா, அந்த டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கொடுத்துருவேன், கால்க்கும் புட்டுக்கும். சரிங்களா, எது ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்துருவேன். ஓகேங்களா, அது போக நான் வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கிளாஸில் என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த 15,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்ட்டு. ஆனால் என் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா வீக்லி பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இது இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாரம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுவேன். போன மாதம் வந்து 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம 60,000 ப்ராஃபிட் பண்ணிக்கிறோம். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கிறோம். சரிங்களா, அதாவது நேற்றுக்கு வரைக்கும், இன்றைக்கி நான் கவுண்ட் பண்ணல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 டார்கெட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும் இப்போ அப்படிங்கிற உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வந்து என் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துன்னு போகலாம். காலையில் வந்து நான் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருந்தேன். புட்டுக்கு வந்து 37,000, காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37,500 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, ஆனால் நான் காலையில் என்ன பண்ணேன்னா புட்டுக்கு என்ட்ரி போயிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால டக்குன்னு என்ட்ரி எடுத்து 290 எடுத்துட்டு 240 ஸ்டாப் லாஸ் போட்டேன். ஓகேங்களா, இப்போ என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் இங்கிருந்து ஒரு 60 பாயிண்ட் கிட்ட கொடுத்துச்சு. 60 பாயிண்ட் கொடுத்துட்டு என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் அடிச்சிருச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் என்னென்னா புட்டுக்கு நான் போகல. ஆனால் என்ன பண்ணேன்னா இடையில வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நான் போட்டு வச்சிருந்தேன். இங்கே 240 போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி 260 போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 260 வந்து ஹிட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 30 பாயிண்ட்ஸ் லாஸ். ஓகேங்களா, புட்டில் இது வந்து டெலிகிராமில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கால் வந்து டெலிகிராமில் மென்ஷன் பண்ணல, ஆனால் நான் வந்து என்னோட இதில் நான் ட்ரேட் பண்ணேன். ஓகேங்களா, என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 357 வந்து நான் என்ட்ரி போனேன். ஸ்டாப் லாஸ் வந்து 330 எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எதுவும் போடல, நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 பாயிண்ட்ஸ் அடிச்சுட்டு போட்டு இல்லைன்னா விட்டுறலான்ட்டு மார்க்கெட் என்னாச்சுன்னா அப்படியே கன்னியூ ஆச்சு. கன்னியூ ஆனால் எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹை வந்து பார்த்தீங்கன்னா 595 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மார்க்கெட் சஸ்டெயின் ஆகினா கீழே வர ஆரம்பிச்சிச்சு. கீழே வந்தோன்னா நான் என்னென்னா 550 எக்ஸிட் பண்ணிட்டேன். அப்போ 194 பாயிண்ட்ஸ் நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். சரிங்களா, காலையில் புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்ட 30 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணேன். ஆனால் இதில் வந்து 194 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் டெலிகிராமில் ஏன் 2 நாளாக நான் கொடுக்கலன்னா நான் வந்து ட்ரேடிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால ட்ரேடிங்கில் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். சரிங்களா, டெலிகிராமில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் எனக்கு என்ட்ரி கிடச்சிருக்காது. ஏன்னா ஸ்பீடாக என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா சின்ன ஸ்டாப்லாம் சின்ன என்ட்ரிங்கும் போது நான் டக்குன்னு எடுத்தாகணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நான் கொடுக்கல. ஓகேங்களா, அதே மாதிரி மேற்கொண்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.